நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா மக்ருனி குக் பண்ண போகிறோம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். தேவையான பொருள் பார்த்துடலாம். கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு கைப்பிடி அளவு புதினா, பாதி கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. இப்போ செய்கிற முறை எப்படின்னு பார்த்துடலாம். மக்ருனி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பெரிய குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் போடுறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன், 1 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1/4 ஸ்பூன் போதும். நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி, ரொம்ப போட்டுன்னா ரொம்ப காரமாயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் மக்ருனி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா 5.5 டம்ளர் தண்ணியே போதும். நல்லா குழைவாக வேக வைக்கணும்னு நினைக்கிறவங்க 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் நான் 6 டம்ளர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சில்லி பவுடர் காரம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆச்சு. முட்டை ஒரு பாதி பாயில் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மக்ருனி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். விசில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டோன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில் ஃபுல்லாக இறங்கிடுச்சான்னு செக் பண்ணலாம். ஓகே, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மக்ருனி நல்லா குழைவாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம மக்ருனி ரெடி.